இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். சரியா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என்ன ஆசீர்வாதங்களான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது பலிக்கும். சாபம் பலிக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பலிக்க போகுது. அல்லேலூயா! கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யாரையும் ஜபிச்சிடக்கூடாது. சரியா? ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் இல்லை அவன் சரியில்லையே, பரவாயில்ல இருக்கட்டும், ப்ளஸ் பண்ணு, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க நடத்த சரியில்லையே, ஆசீர்வதி. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வரும்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நமக்கு முதல் 14 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. சரியா? ஆமாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 3ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க சத்தமாக. கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலையும் நீ போகையிலையும் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலேயும் உன் கையிடும் எல்லா வழியிலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தரின் நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படும். உனக்கு கொடுப்பேன் என்று உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனிலையும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளின் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவாள், நீ கீழாகாமல் மேலாவாள். அல்லேலூயா! என்ன ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு பலிக்கும்? கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகள், மிருக ஜீவன்கள் என உன் கூட மாப்பு செய்கிற உன் தொட்டி. நீ போகும்போது ஆசீர்வாதமாக இருப்ப, கூனி கூனி நடக்க மாட்ட. சோத்ரம், நீ போகும்போது ஆசீர்வாதமாக இருப்ப, சிங்க நடையாக இருக்கும். அல்லேலூயா! வரும்போது ஆசீர்வாதமாக இருப்ப. உனக்கு விரோதமாக எழும்ப சத்துருக்கள் நீ முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உன் வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக புறப்பட்டு போவாங்க. ஆமென், தோத்ரம். உன் களஞ்சியங்கள் எல்லாத்துலேயும் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஒரு சகோதரி ஜோம் பண்ணாங்க, ஏசப்பா ஒரு உபவாசத்தில் எங்கள் பாஸ் செய்கிற ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அதாவது நம்ம கடுமையாக உழைக்கிறோம், அதை தூக்கிட்டு வரோம், இதை தூக்கிட்டு வரோம், சைக்கிளில் அங்கே அழுத்துறோம், இங்கே அழுத்துறோம், கிட்டாரை போட்டுக்கிட்டு தெரு தெருவா சண்டை கிளாஸ் நடத்த போவேன். அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எல்லாம் கடுமையாக வேலை செய்கிறோம். அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தை அப்படியே பரவசப்படுத்தியது. அப்போ நம்ம கை செய்கிற வேலைகள்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அதுக்கப்புறம் கொடுப்பேன் என்ற தேசத்தில் கற்பத்தின் கனி, மிருக ஜீவனுடைய பலன், நிலத்தின் கனி, பரிபூர்ண நன்மை உண்டாகும். ஏற்ற காலத்தில் தேசத்தை மழை பெய்யும். நமக்கு பல காலங்கள் இருக்கிறது. மாரிக்காலம்,
கோடைக்காலம், வசந்த காலம், பனிக்காலம் என நிறைய காலங்கள் இருக்குது. அப்போ மாரிக்காலம், மழை காலத்தில் மழை பெய்யணும். இன்றைக்கி அந்த மாதிரி மழை காலத்தில் வெயில் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பொக்கிஷ சாலையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கேட்க நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வாசிக்க கேட்க நல்லா தான். நிறையா வீடுகள் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த வசனத்தை வாசிப்பார்கள். எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. புதுசாக ஒரு வீடு போகும்போது இந்த வசனத்தை வாசிப்பார்கள். கேட்க நல்லா தான் இருக்குது. சரியா? இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து பழிக்கணும். நீதிமான் சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு. துன்மார்க்கர்கள் வந்து பணிவது உண்டு அப்படின்றது. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியணுமேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களை தருவாராக. இங்கிலீஷில் போட்டிருக்கு, all these blessings shall come upon you and overtake you. உன்னை வந்து இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேலே வந்து உன்னை அப்படியே மேற்கொள்ளும். அதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. தமிழில் போட்டிருக்கு, அது உண்மையில் வந்து பலிக்கும். சரி, இப்போ ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம மேலே வந்து பலிக்க போகுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம எல்லோரும் அப்படியே செழிப்பாக போகிறோம். நல்ல தேவனுக்கென்று கிருபைகளை பெற்று மகிமையாக ஊழியம் செய்ய போகிறோம். சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல வருமானங்கள் கிடைக்க போகுது. தொழில் விருத்தி அடைய போகுது. சரி, இப்போ என்னென்னா, யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்? அதுதான் நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். சரியா? யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்? முதலாவது, மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். சொல்லுங்கள், மனம் திரும்புகிறவர்களுக்கு. வாசிங்க, ஓமம் 30:8 28 அதிகாரம் முழுதும் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு அதிகாரத்தில் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை விரும்பி ஜீவனுக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லி. யாருக்கு கிடைக்கிறது? வாசிங்கள் 30:8 நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். ஆமாம், முதல் படி மனம் திரும்பி. யோவான் ஸ்நாபகர் இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் பண்ண முதல் பிரசங்கம் மனம் திரும்பி. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பண்ண முதல் பிரசங்கம் மனம் திரும்பி. கிறிஸ்தவ வாழ்க்கை எதில் ஆரம்பிக்கிறது? ஒருவனுக்கு கிறிஸ்துவ பேர் வைக்கிறதுனால அல்ல, அவங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்களால் இருக்கிறதுனால அல்ல, அவன் சர்ச்சைக்கு வர்றதுனால அல்ல, அவன் மனம் திரும்புகிற அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனம் திரும்பலை குறித்து நம்ம எப்படி வாசிக்கலாம்? ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், கோயிலில் நடத்துகிற ஒரு பாதிரியார் ஒரு நாள் இங்கேருந்து, அவர் ரொம்ப சினிமா பாட்டில் ரொம்ப விருப்பமாக இருப்பாராம். சினிமாவெல்லாம் ரொம்ப ஆசையாக பார்ப்பாராம். தன்னுடைய ஊர் ஜனங்களெல்லாம் அவர் தான் சினிமாவுக்கே கூப்பிட்டு போவாராம். அப்புறம் படம் முடிவதற்கு முன்பதாகவே எல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாராம். அப்படி ரொம்ப பாசமாக நேசமாக இருந்தவர் ஒரு நாள் கொச்சினில் நடக்கிற ஒரு மீட்டிங்கு புறப்பட்டு போயிருக்கிறார். அந்த கொச்சினில் நடக்கிற மீட்டிங்கில் போய் சும்மா சாதாரண ஒரு கிறிஸ்தவ குடுகதானன்னு சொல்லி போய் உட்கார்ந்துருந்தா அதில் ஒரு பாடல் வரி அவரை தொட்டு இருக்கிறது. அது ஆங்கில பாடல். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். இந்த பாடல் வரி அவரை அப்படியே தொட்டிருக்குது. தொட்ட உடனே தன் வாழ்க்கையை அன்னைக்கு அழுது ஒப்பு கொடுத்து நான் என் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி அவர் மனம் திரும்பினார். இந்த டேர்னிங் பாயிண்ட், இந்த மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையில் என்னைக்கு நடக்குதோ அன்னையிலிருந்து கர்த்தர் வானத்தை உனக்கு நேராக திறப்பார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆமாம், இந்த நாட்களிலே இந்த மனம் திரும்புதல் ஒரு நாளில் ஏற்படுகிறது அல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். எப்போதெல்லாம் கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக வருகிறதோ அப்போதெல்லாம் நம்ம உடனே மனந்திருந்தி கண்ணீர் விட்டு அழுது ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் வானம் நமக்கு நேராக திறக்கப்படும். ஒரு ராஜா சொல்லுதான், கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே எனக்குள்ளே இளகி
எப்படி இழகுது, மெழுகு எப்படி உருகுதோ, பிளாஸ்டிக் எப்படி இழகுதோ, அதே போல் நெருப்பாகி தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே எனக்குள்ளே நான் இலகி தோத்துறோம், உருகி தோத்துறோம். அந்த அனுபவத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் மனம் திரும்புதல் தேவை, எல்லாருக்கும் மனம் திரும்புதல் தேவை. ஆமாம், எந்த நேரத்துலையும் மனம் திரும்பல் தேவை. அபிஷேகத்தில் நிரம்பி ஆடி பாடி துதித்து கோலியாத்தை வீழ்த்தி பெரிய ராஜாவாக மாறி, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ஒரு பெரிய ராஜாவாக மாறி முழு இஸ்ரவேல் படையே நடுங்கி கொண்டிருந்த ஆமன் அப்படிப்பட்ட பெலிஸ்தரெல்லாம் வீழ்த்தி தோத்திரம், பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தெல்லாம் வீழ்த்தி பெரிய ஆமன் ஜனங்களால் போற்றப்பட்ட பாடப்பட்ட அந்த தாவீதே மனம் திரும்புதல் அவசியமாக இருக்குமானால் இன்றைக்கி நீங்களும் நானும் நான் நீதிமான் எனக்கு எவனும் ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையில்லை, எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி கொண்டிராமல் நாம் இன்னைக்கு மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை ருசி பார்த்தவர்கள் ஞாயிறு தோறும் ஆவியோடு உண்மையோடு ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னா அதற்கு மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமன். கதிரகை ஸ்தோத்திரம். அதை பார்க்காத, இதை செய்யாத, அதை போகாத, இங்கே போகாத என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தால் அதற்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிற நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு வருகிறார். இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். இரண்டாவது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. முதல் வசனத்திலே ஆண்டவர் வச்சுட்டார் அந்த வார்த்தையை. சொல்லுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் போதும். ஆசீர்வாதங்கள் எப்போ நம்ம வேலை வந்து பழிக்கும்? when listen and obey. கர்த்தருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிவதற்காக செவி கொடுக்கும் பொழுது, நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். சரியா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கீழ்ப்படிதல் இருக்குது பாருங்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. இது ஒரு கீழ்ப்படியாத ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்கள் வரும், கொடிய காலம் என்று வரும் என்று அறிந்திருக்கிறீர்களே. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் அப்படின்னு வசனம் இருக்குது. கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அநேக பேர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. எட்வின் லோயிஸ் கோல் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிறாரு, obedience is an act of faith, disobedience is the result of unbelief. கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் செயல்பாடு. கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது அவிசுவாசம். அவர் அதே இன்னொரு காலத்தில் சொல்லியிருக்கிறாரு, இவங்களாம் பெரிய தேவனுடைய தாசர்கள். knowledge of God's word is a bulwark against deception, temptation, accusation, even persecution. தேவனுடைய வார்த்தையை பற்றிய அறிவு ஏமாற்றுதல், சோதனை, குற்றஞ்சாட்டு, துன்புறுத்தல் ஆகியவற்றிற்கு எதிரான ஒரு அரண் என டேவிட் ஏ பெட்லர் சொல்லுவார் பாருங்க. obedience opens the door to the constant companionship of the Holy Spirit, and the spiritual gifts and abilities activated by the power of the Holy Spirit enable us to avoid deception and to see, to feel, to know, to understand and to remember things as they really are. அதாவது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா வானம் திறக்கப்படும். அதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற இரும்பாக இருக்கிற, அடைக்கப்பட்டு இருளாக இருக்கிற அந்த வானம் உனக்கு திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சார்லஸ் ஸ்டான்லி சொல்லுதார் பாருங்க, if you tell God no because he won't explain the reason he wants you to do something, you are actually hindering his blessings. But when you say yes to him, all of heaven opens to pour out his goodness and reward your obedience. What matters more than material blessings are the things he is teaching us in our spirits. நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவதற்கான காரணத்தை அவர் விளக்க மாட்டார். ஏனெனில் நீங்கள் தேவன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையில் அவருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அவருக்கு ஆம் என்று கூறும் பொழுது அல்லது கீழ்ப்படியும் போது அவருடைய நற்குணத்தை ஊற்றி உங்கள் கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதங்களை அளிக்க பரலோகம் அனைத்தும் திறக்கிறது. பொருள் ஆசீர்வாதங்களை விட முக்கியமானது என்னவென்றால் அவர் நம் ஆவியில் நமக்கு கற்பிக்கும் விஷயங்கள். அல்லேலூயா. சொல்லும்போது நமக்குள்ள அனல் கொண்டு எழும்பணும். அல்லேலூயா.
ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு செவி சாய்க்கிறோம், கீழ்ப்படுகிறோங்கிறத பார்க்கணும். எதுயா தேவனுடைய வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிவதற்குன்னு சில பேர் கேட்பாங்க. தேவனுடைய பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 66 புத்தகங்களை சுமந்து நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோமே, இந்த பைபிள் தோத்திரம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மகிமையான வார்த்தை. அது பைபிளே வார்த்தை தான், ஆனால் அதை பல பகுதிகளாக பிரிக்கலாம். சரித்திர சம்பவங்கள் இருக்கிறது, இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் பிப்ளிக்கல் ஹீரோஸ், வேதாகம ஹீரோக்கெல்லாம் அதில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சம்பவங்கள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நிகழ்வுகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் குரோனாலஜி, நிறைய வம்ச வரலாறுகள்லாம் அதில் இருக்கிறது. இவைகள் மத்தியில் ஆண்டவர் பேசப்பட்ட வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு கிறிஸ்துவே வாய் திறந்து பேசிய வார்த்தைகள் இருக்கிறது. சரியா? ஒரு கன்னத்தில் இறந்தால் ஒரு இடத்துல ஒரு வஸ்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு, ஒரு இடத்துல கேட்கிற எவனுக்கும் நம்ம ஏதாவது விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ இல்லை, நான் வந்தவரை கொடுக்குறேன், இப்போ எனக்கு செலவுக்கு காசு இல்லை, நீ ப்ரைவேட் ஆசிரியருக்கு போகிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆசிரியருக்கு போய்க்க, நம்ம ஏதாவது விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு, முகம் கோணாதே. ஏன்னா அவன் வசனம் உன்னோடு கூட 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு 2 மைல் தூரம் கூட போ அப்படின்னு வசனங்கள்லாம் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். மன்னியுங்கள் என அப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் ரோமர்லேருந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் முந்தின அதிகாரம் யூதா வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி உபதேசங்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பைபிள். இந்த வார்த்தைகளை நம்ம இதயத்தில் வைத்துக்கொண்டு நம்ம கீழ்ப்படியும் பொழுது வானம் நமக்கு திறக்கிறது. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலது வரமோ இடது வரமோ சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய கண்களை வைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. கீழ்ப்படிதல்னா என்ன? நமக்கு கீழ்ப்படிதலுக்கு சிறந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பிலிப்பியன்ஸ் 2:8 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம். எப்படி மரண பரியந்தன் போட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தன் போட்டு கீழ்ப்படிந்தவராகி. அப்போ சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டு சக்கையாக சரீரம் பிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் மரிப்பதை அந்த சிலுவையில் எல்லாரும் காரி துப்பி அவமானப்படுத்தி அவர்கள் ஈட்டியால் குத்தி ஆணி அறைந்து சவுக்கியால் அடித்து இவ்வளவு வேதனைப்படுத்துகிறத பைபிள் சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படிந்தவராகி. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் கீழ்ப்படுகிறது. வேதனைகளை சகித்து கொண்டு, நிறைய துன்பங்களை சகித்து கொண்டு, நிறைய பாடுகளை சகித்து கொண்டு நம்ம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் கீழ்ப்படிதல். அப்படி கீழ்ப்படிந்தவராகி அப்போ என்ன ஆசீர்வாதம் பைபிளில் போட்டுக்கிறது? அவரை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவன் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லாதபடி அவர் நாமத்தை ஆண்டவர் உயர்த்தினார், தேவன் உயர்த்தினார். இன்னைக்கு கீழ்ப்படிந்த அடுத்த நிமிடமே நமக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அடுத்த நிமிடமே ஒரு உயர்வு காத்திருக்கிறது. ஆகையினால இன்றைக்கி நம்ம கீழ்ப்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு முறையும் அவனுடைய வார்த்தையை பார்த்து வசனத்தை வாசித்து மனம் திரும்பணும். எப்போதெல்லாம் பைபிளை திறந்து வாசிக்கிறோமோ அப்போதெல்லாம் அந்த வசனம் உணர்ந்து கண்ணீர் விட்டு அழணும். எப்போல்லாம் பிரசங்கம் கேட்குறோமோ கண் கலங்கி உணர்வடைஞ்சி அழணும். தோத்துறோம். பிரசங்கத்தில் அந்த அற்புதம் நடக்கணும். தோத்துறோம். சரித்திரத்தில் தேவனுடைய ஊழியர்கள், அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஊழியரை குறித்து வாசிக்கிறோம்.
ஒரு சின்ன பிரசங்கத்தை எழுதி வச்சு கொஞ்சம் அப்படி வாசிக்க தான் செய்வாராம். அப்படியே ஜனங்கள் உருண்டு உருண்டு அழுவாங்களாம், பாவம் உணர்வு அடைந்து. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா பரலோகம் திறக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இன்றைக்கி அந்த இதயம் நமக்கு இருக்குமானால், கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால், ஸ்தோத்திரம், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதங்களை நம்ம மேலே ஊற்றி அவைகள் நம்ம மேலே பழிக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல மனம் திரும்பணும், இரண்டாவது கீழ்ப்படியணும், மூன்றாவது 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 28:9. கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, walking in his ways, அவர் வழிகளில் நீ நடக்கும் பொழுது, என அவர் வழிகளில் நீ நடக்கும் பொழுது அந்த சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் மேலே வந்து பழிக்கும். அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, அவர் வழி என்ன? 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அப்போ அவர் வழிகளில் நடக்கும்போது, அவர் வழி என்னப்பா வழி? உம்முடைய பாதைகளை எனக்கு காண்பியும் என்று ஜெபிக்கிறாரு. அவருடைய பாதை என்னப்பா? அவருடைய பாதை அதான் அந்த பாதையை பாருங்க. அவர் 20ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் 22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அழகா விவரிச்சிருக்காரு பாருங்க. வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, வாயில தூஷணம், வாயில தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இந்த பரிசுத்த திருவிருந்தில் வாயை திறந்து திருவிருந்தெடுக்க வேற வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வாய் பூரா வஞ்சனை. ஆமன், தோத்திரம். ஒன்றுக்கு ஒன்று கோல் முட்டுறது, குறை கொண்டு திரிகிறது. அப்பா எவ்வளவு பிசாசின் கிரிகளை நம்ம சுமந்து கொண்டு அலைகிறோம். இன்றைக்கி அவைகள் நம்மை விட்டு விலகி போவாராக. வஞ்சனை காணப்படவில்லை, பழி வாங்கிறது. என்னை குறித்து பேசிட்டாளா தொலைச்சி போடுவோம், விட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்கிறது. தோத்திரம். பழி வாங்காமலும் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பழி வாங்குறது எனக்கு உரியதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நம்மை ஆண்டவர் இன்னைக்கு மாதிரியை வைத்து கொண்டு போயிருக்கிறார். ஆகையினால அதுதான் அவர் வழி. ஹல்லேலூயா. அவர் காட்டுகிற வழி, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாதிரியார் கொச்சினில் போய் இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டு மனம் திரும்பினார்னு. ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இந்த பாட்டை கேட்டு தொடப்பட்டு, இந்த பாடலில் நிறைய வல்லமை இருக்குங்க. பாட்டு படிக்கும்போது, அபிஷேகத்தில் பாடும்போது, அபிஷேகத்தில் இசை வாசித்து பாடும் பொழுது அநேகர் தொடப்படுவாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தொடப்பட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்போ எனக்கெல்லாம் ஒரு தரிசனம் தான். அந்த தரிசனம், இந்த மேடையில் உட்காந்து அப்படியே பாடல் பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படி கூட்டமாக மக்கள் வந்து அப்படியே அழுது அப்படியே ஒப்பு கொடுக்குற மாதிரி ஒரு தரிசனம். அதே மாதிரி ஆண்டவர் மேடை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, மைதானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. மக்கள் வந்து அப்படியே அழுது ஒப்பு கொடுப்பாங்க. நிறைய அப்படி ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஊழியர் வந்து வல்லமை உண்டு உண்டு அந்த ஒரு பாட்டில் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நாசம் நடந்து அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கே ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த பாட்டை சொன்ன பார்த்தீங்களா, இந்த கொச்சினில் போய் இந்த ஊழியத்தில் பங்கெடுத்தவர் சினிமாவை விட்டு விலகி, எல்லா விதமான பதவி ஆசை, அந்த ஆசை எல்லாத்தையும் விட்டு விலகி, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லா மோகத்தெல்லாம் விட்டு விலகி, இனி ஆண்டவரே போதுன்னு சொல்லி, இயேசுவே நான் உன்னை பின்பற்றி வருவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கி 453 பாட்டு எழுதியிருக்கிறாருங்க. அல்லேலூயா.
மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை இந்த ஆராதனையில் அபிஷேகத்தை பெற்று மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆமன் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தை அல்ல, உலக மனிதர்களை அல்ல, உலக கொள்கையை அல்ல, இயேசுவை முழு மனதோடு பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது, அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆமன், ஸ்தோத்திரம், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை மாதிரி ஆமன் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வானம் திறக்கப்படும். ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்க மேலே வந்து பழைக்கும். ஹல்லேலூயா. ஏமன். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீங்க? மனம் திரும்பணும், கீழ்ப்படியணும், அவர் வழியில் நடக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பழித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுதாரு, என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பினதின் காரியத்தை வாய்க்க பண்ணும், அனுப்பின காரியத்தை அதை செய்யும், நிறைவேற்றும் அப்படிங்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அந்த வசனத்திற்கு வல்லமை உண்டு. அவர் சொன்ன மாதிரியே ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஒரு நாள் ஆண்டவர் கையேந்த விட மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராக. நம்ம எல்லாருடைய மனந்தால் படிட்டு, ஆண்டவரை இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பழிக்கும் என்று சொன்னீரே, இங்கே கூடி வந்திருக்கிற எல்லார் மேலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமன், 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 ஏமன். ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆமன். மன்னிக்க முடியாதமல் சில பேருடைய தவறுகளை மன்னிக்க முடியாமல் தூற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அவதூறு பேச்சுகள், நாவின் சண்டைகள் விட்டுவிடுங்கள். நாவில் வஞ்சனைகள் வேண்டாம். சுவிசேஷம் அறிவித்து வீட்டு ஜெபக்குழுக்கள் நடத்த வேண்டிய உங்கள் நாவுகள், ஆமென், ஸ்தோத்திரம், அதெல்லாம் இல்லாமல், ஊழியங்கள்லாம் இல்லாமல், ஜபங்கள்லாம் இல்லாமல் பரிதாபமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை அக்கினியாய் மாற்றப் போகிறார். யூ வில் பிகம் அ ஃபயர் இன்ஜின். நீங்கள் தேவனுக்கென்று ஒரு அக்கினியாய் மாறப்போகிறீர்கள்.